ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கும் அதிதிகள் பக்கத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. ஆதவன் மற்றும் தமிழ் எஃப்எம்மினுடைய அனுசரணையில எல்லோருக்குமே தெரியும், கடந்த வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்த மகளிர் தினத்துல நிறைய அனுபவம் வாய்ந்த வல்லுநர்கள் அவங்களோட அனுபவங்களை சொன்னது மட்டும் இல்லாம அவங்க நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம கூட இணைந்து கொள்கிறாங்க சசிகலா ராமச்சந்திரன் அவர்கள். அவங்க கூட நாங்க பேச போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. இன்னைக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நாங்க பேச போறோம். ஆரிக்கலை அப்படின்னு சொல்றது இப்போ நிறைய பேர் எல்லாருமே பழகிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு எப்படி முன்னெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு ஒரு பட்டதாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு வீட்லயுமே நிறைய இந்த ஆரி ஒர்க் செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த துறையில கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலான அனுபவம் உங்களுக்கு இருக்குது. இந்த துறையினுடைய ஆரம்பம் உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பமானது? இந்த துறையில ஆரம்பம் எப்படின்னா, நானும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பிளவுஸ் செய்யணும்னு தான் ப்ரைஸஸ் தேடுறதுக்கு ஆரம்பித்தேன். டிசைன்ஸ் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி நாங்களும் ப்ளவுசஸ் போடணும், அழகாக இருக்குது, வெட்டிங்ஸுக்கு போகும்போது போடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அது என்னோட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கூடுன மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். அப்போ தான் வந்த காலம் ஆரி ஒர்க். 1-2 பேர் தான் ஸ்ரீலங்காவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், நாங்கள் இதை படிக்கக்கூடாது, நாங்களும் படித்து எனக்கு நானே செஞ்சுக்கலாமேன்ற மாதிரி தான் நான் இது ஒரு கிளாஸாக வெள்ளவத்தையில் போய் படித்தேன். ஒரு 3 மாதம் கோர்ஸ் படித்து தான் அதுக்கப்புறம் இது ஒரு கொஞ்சம் காலத்தில் பிஸ்னஸாக மாறிச்சு அப்படியே. ஆமா, இது உங்களுக்கு அதாவது சுயமா படிக்க ஆரம்பிச்சது, அதாவது உங்களுக்காக படிக்க ஆரம்பிச்சு அது ஒரு வியாபாரமாக மாறி இன்னைக்கு நிறைய பேர் உங்களை தேடி வராங்க, என்கிட்ட கிளாஸஸ் வராங்க, பிளவுசஸ் செய்யறாங்க. அந்த மாதிரி மாறி இருக்கு. எனக்கு நான் பிளவுஸ் செய்யறதே கம்மி ஆயிருச்சு. அது அப்படி ஃபுல் டைம் பிசினஸாவே மாறிடுச்சு. ஆமா, இப்ப எதுக்காக நம்ம படிக்கிறோமோ அது அப்படியே மறந்து போயிடுச்சு. சரி, உங்களுடைய ஆரம்பம் பற்றி நாங்க பேசும் பொழுது நீங்க ஏற்கனவே இதுக்கு முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க, நீங்க வேற ஒரு வேலை செய்துட்டு இருந்தீங்க, அதுக்கு பிறகுதான் நீங்க இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஸ்கூல்ல ஆர்ட்ஸ் தான் படித்தேன். ஆனால் நான் போன ஒர்க் அதுக்கு சம்மந்தம் இல்லாம அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் தான் போயிருந்தேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பார்த்தேன். அதுலேயும் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்து படிப்படியாக ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சு அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் வரைக்கும் போனேன். இந்த கொரோனா நேரம் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. அதில் நானும் ஒரு ஆள். இப்போ அந்த டைம் ஒர்க் இல்லாமல் போனோன்னா ஒரு 3 மாதம் மாதிரி ஒர்க் இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வரைக்குமே நான் ஆரி ஒர்க் படிச்சிருந்தேன். ஃப்ரீயாக தான் ப்ளவுசஸ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துட்டு ஃப்ரீயாக ஒரு பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸ் ஐடியாவே இருக்கலை. நாங்கள் ஒர்க் போகிறோம், ஒரு மந்த்லி ஒரு இன்கம் வருது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனாவில் ஒர்க் போனதுக்கப்புறம் இல்லை கண்டிப்பாக இன்னொரு இன்கம் வேணும் அப்படின்னு அந்த கொரோனா டைமில் தான் ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸாக தொடங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு 6 மந்த்தில் எனக்கு திரும்பவும் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் கிடச்சிச்சு. அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்க டைமில் நிறைய ஆர்டர்ஸ், எனக்கு எந்த நீட்னஸ் பார்த்து நிறைய ஆர்டர்ஸ் வரவும் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே தான் நான் இதை சைடில் ஒரு சின்ன பிஸ்னஸாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சைட் பிஸ்னஸாக போய் இப்போ அந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக இது மெயின் பிஸ்னஸாக வந்திருக்குது. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க வீட்டில் செய்துட்டே நீங்க வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாங்கள் ரொம்ப மெனக்கடணும். உண்மையாகவே எங்களோட டைமை ஃபுல்லாகவே அதுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். தூங்க டைம் இருக்காது, எங்களோட செல்ஃப் கேர் பண்ணிக்க கூட டைம் இருக்காது. எந்த ஒர்க் 8 to ஒரு 5:30 ஒர்க். 8க்கு ஒர்க் ஸ்டார்ட்னா நான் வீட்டிலேருந்து 7க்கு 7:15 சரி போகணும். வீட்டுக்கு வர 7:30 ஆகிரும். இப்போ நான் வீட்டுக்கு எந்த மற்ற வேலைகள் எல்லாம் செஞ்சு இரவு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு 9-9:30க்கு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஒரு விடிய 2 மணி வரைக்கும் செய்வேன். சில டைமையும் ப்ரைடல் பெரிய ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா நான் அப்படியே விடிய வரைக்கும் உட்காந்து அந்த வேலையை செஞ்சுட்டு 6 வரைக்கும் செஞ்சுட்டு அப்படியே ஒர்க் போயிட்டு கண்டினியூவாக 2-3 டேஸ் தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ண காலங்கள் இருக்குது. அப்படி ஒர்க் பண்ணி தான் இப்போ எனக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறேன். இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு கட் ஃபீலிங் அப்படின்றது இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், சேஃபாக இருக்கோம், பிரச்சனை இல்லை, நமக்கான ஒரு மாதத்துக்கான ஒரு இன்கம் நமக்கு மந்த்லி வருது, எந்த ஒரு டிலேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் செட்டில், நம்ம இன்னொரு ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அந்த ரிஸ்கை எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? நானுமே அந்த ரிஸ்க் எடுக்காம தான் இருந்தேன். இந்த கொரோனான்னு ஒன்று வரும்போது தான் எங்களோட ஒர்க் எல்லாம் போகும்போது அந்த மந்த்லி இன்கம் இல்லாமல் போகுது தானே எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், ஒர்க்குக்கு ஆக்கள் இருக்கிறது ரொம்ப குறைவாக போயிடுச்சு.
அப்போ கண்டிப்பாக ஒரு எங்களோட கையில் எங்களோட தேவைக்கு நாங்கள் இன்னொருத்தரை சார்ந்து இருக்க முடியாது. கண்டிப்பாக அந்த தேவைகள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படின்னு இல்லாமல் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய கடமை, அது எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் ஏர்ன் பண்ணி ஆகணும்னு இருந்தேன். தூங்குறதே கம்மி தானா. இப்போ கூட நான் ஒர்க்கை ரிசைன் பண்ணினாலும் கூட ஆர்டர்ஸ் வந்தால் விடக்கூடாது, இது நாங்கள் எடுத்து செய்யணும், எங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்னு கண் முழிச்சு செய்கிற ஆர்டர்ஸ் தான் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அது வந்து நாங்கள் தியாகங்கள் செய்யணும். தூக்கங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். எங்களோட என்ன சொல்கிற டிவி பார்க்குறது, பொழுதுபோக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இதுலேயே இருக்கணும். சாப்பிட கூட நான் ஒரு நேரம் எழும்ப மாட்டேன். அதுலேயே இருந்து அந்த ஒர்க் இதை முடிக்கணும், நீட்டாக முடிக்கணும்னு எப்படினாலும் முடிச்சிடலாம். 2 hours 3 ஹவர்ஸில் முடிக்கலாம். ஆனால் நாங்கள் இதை நீட்டாக அந்த கஸ்டமர் கேட்டதை விட பெஸ்ட்டாக அவங்க அதை பார்த்து நான் கேட்டதை விட நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து இந்த பிஸ்னஸில் இன்னும் செய்யலாம். கஷ்டங்கள் தெரியாது. ஒரு கஸ்டமர் எங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக், என்கிட்ட வந்தவங்க எல்லாமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுப்பாங்க. அக்கா இனிமேல் நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன், நான் எங்கேயுமே செய்ய மாட்டேன், அவ்வளோ நீட்டாக இருக்குது, கேட்டதை விட நல்லா இருக்குது, ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது, அந்த மாதிரி வரனால தெரியாது. அது நாங்கள் இந்த ரிஸ்க்காக தெரியாது, விருப்பப்பட்டு செய்வோம் நாங்கள் அந்த தொழிலை. கண்டிப்பா. இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்க, இந்த பிரைஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. சாதாரணமாகவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்விதான் இது. ஏன்னா ஒரு ஆரி ஒர்க் பண்றது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் இன்னைக்கெல்லாம். இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் கடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒர்க் பண்ண பிளவுசஸ் எல்லாமே கூட அவைலபிளா இருக்கு. அப்போ அந்த மாதிரியான பிளவுசஸ் எல்லாம் வரும்போது உங்களோட வேலைகளுக்கு சவாலான ஒரு விஷயமா இருக்காதா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நீங்களா இருந்தாலும் இப்போ ஒரு ஷாப்ல போயிட்டு நீங்க அந்த ரெடிமேட் பிளவுஸ் பார்க்கும்போது அதுல இருக்க குவாலிட்டி, அந்த பிளவுஸ் செஞ்சிருக்க விதம், நாங்க செஞ்ச ஒரு பிளவுஸையும் பக்கத்துல வைக்கும் போது நாங்க ஏன் இதுக்கு இவ்வளவு ஒர்க் கொடுத்து செய்யணுன்றது புரியும். ஏன்னா நானே போயிட்டு கடையில டிரெக்டா போயிட்டு இந்த பிளவுஸை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதோட வச்சு அவங்களோட பேசியிருக்கிறேன். அது என்னன்னு சொல்கிறது, நீட்னஸ் இருக்காது, எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டி குறைஞ்சது. இப்போ நாங்கள் ஒரு மெட்டீரியல் ஒரு பீட்ஸ் வாங்குறோன்னா 2500 அந்த பீட்ஸ் பேக்கெட் இருக்குது, அதே இது 500 இருக்குது. இப்போ நாங்கள் 500 வாங்கினா அதே 10 ப்ளவுஸ் தான் செய்ய போகிறோம். 2500 அது என்னென்னா 1 டைம் யூஸ் பண்ணதும் கருத்துரும், அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக போட்டிருக்க மாட்டாங்க, அதோட காலமும் 1 டைம் யூஸ் மாதிரி இருக்கும். நம்மட அப்படி இல்லை, வருஷக்கணக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு அந்த சைடில் ஒரு நல்லது தான் இருக்கு. அப்ப அந்த குவாலிட்டிக்கு தான் அந்த விலை அப்படின்னு சொல்றீங்க. தான் விலை. மற்றது நாங்கள் அதுக்கு போடுற எஃபர்ட், எங்களோட சேலரி மாதிரின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு கைவினை செய்யும் பொழுது அது எத்தனை நாள் போகுது, மெட்டீரியல்ஸுக்கு ஒரு காஸ்ட் இருந்தால் நான் இந்த ப்ளவுஸுக்கு ஒரு 4 நாள் இருந்து ஒர்க் பண்ண போகிறோன்னா அந்த 4 நாளுக்கான சம்பளம், அப்படித்தான் நாங்கள் அந்த காஸ்ட்டை பார்ப்போம். ப்ளவுஸுக்கு பார்த்து தான் ஒரு கஸ்டமருக்கு ப்ரைஸை கொடுக்குறது. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு தெரியும். விடிய முழிச்சிருந்து பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பீட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் போயிட்டு தேடக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், அந்த ஊசி அந்த ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அப்போது அது எல்லாமே தேடி பார்த்து நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் அப்படின்றது கண்டிப்பாக போகும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும் பொழுதே கண்கள் வந்து கூசுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களுமே கூட இருக்கும். ஆமாம், இதில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கண்ணு மங்கள் எனக்கு இப்போ ஆகி இருக்குது, மங்களாகும், ஃபுல் பாடி பெயின். நாங்கள் குனிஞ்சு பார்த்து தான் அதை செய்ய போகிறோம். மற்றது ஒவ்வொரு மணியாக கோர்த்து செய்ய போகிறோம். ஒரு வரியை கோர்க்கிறதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிரும். ப்ளவுஸ் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் எவ்வளோ மணி இருக்குன்னு, கிலோ கணக்கில் பாறை உள்ள ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து இங்கே பெட்டால இங்கே கொண்டு வந்து விற்கிறவங்கள்ட்ட வாங்கணும். நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் வாங்கி செஞ்சேன். ஆனால் நாங்கள் அப்படி வாங்கி செய்யும்போது நாங்கள் இந்த போடுற எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் வளர்ந்து வந்ததும் இந்தியாவில் கண்டெக்ட்ஸ் எடுத்து அங்கேருந்து திங்ஸ் நம்ம இங்கே எடுத்து செய்யும்போது நம்மளுக்கு அந்த திங்ஸும் விலை குறைவாக கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் கூடவா இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய துணிகளோ அல்லது அந்த பாசி வகைகளினுடைய விலைகளோ அதிகம்னு சொல்கிறீங்களா? அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் கொண்டு வந்து விற்கும்போது அவங்க அது ஷிப்பிங்க்கு யாக்காகோ அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் அவங்க விற்பாங்க. இதே நாங்கள் அங்கேருந்து எடுக்கும்போது எங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். நான் இப்போ ஆரம்பத்தில் ஒரு 3-4 வருஷமாக இங்கே எடுத்து தான் செஞ்சேன். அதுவே நான் இந்தியாவிலேருந்து எடுத்து செய்யும்போது எனக்கு அதை விட ப்ராஃபிட் இதில் இருக்குது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த விலைகள் பற்றி தான் நம்ம வந்து அதிகமாக பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க அப்படின்றது எங்கே யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுப்போம், இந்த ஆர்டர் எங்களுக்கு இந்த மாதிரி அழகா வேணும் அப்படின்னு குறிப்பிட்ட டேட்டில் குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கராராக தான் நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறதுமே. எல்லாருமே அப்படி தான்.
ஆமா, யாருமே அப்படிதான். இப்ப சில நேரங்கள்ல வந்து இப்படி இருக்கும். இப்போ அடுத்த வாரம் திருமணமா இருக்கும். இன்னைக்கு வந்து தருவாங்க. அக்கா எப்படியாவது எனக்கு வேணும், ஏதாவது செஞ்சு செய்துதாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். எனக்கு எல்லாம் வாரது எல்லாமே அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் தான் வரும். 4 நாள்ல வெட்டிங்கை வச்சுட்டு கேட்பாங்க. அப்ப நாங்க டபுள் சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா நான் அதுக்கு நைட் ஃபுல்லா ரெஸ்டே இல்லாம ஒர்க் பண்ண வரும். அப்படி கேட்கும்போது அது கொடுக்கறதுக்கும் அவங்க யோசிப்பாங்க. அவங்களோட சைடு மட்டும் தான் யோசிப்பாங்க. அந்த நேரம் நாங்க எங்கிட்ட டபுள் சார்ஜும் பண்ண முடியாது. பட் அதை கஸ்டமரும் விட முடியாது. அவங்க எனக்கு ஒரு கஸ்டமர், திரும்ப நான் நல்லா செஞ்சு கொடுத்தா திரும்ப வருவாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு விளங்காது. எப்படியும் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது. இதுவே நம்ம கிட்ட இப்போ ஒரு ப்ளவுஸ் செஞ்சவங்க இது இவ்வளோ கொஸ்ட் போகுது நாங்கள் படிப்போம்னு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்கிட்ட நிறைய பேர். வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, சாரி அக்கா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியலை, சரியான மாதிரி பாடி பெயினாக இருக்குது, நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு இதுக்கு நான் படித்து செய்யலான்னு தான் வந்தேன், ஆனால் இதுக்கு எவ்வளோ நாங்கள் வந்து தியாகம் செஞ்சு படிக்கணும், அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட ப்ளவுஸை செஞ்சுட்டு இப்போ நானும் அப்படி தானே ஒரு ப்ளவுஸ் செய்யணும்னு போயிட்டு இல்லை இதை படிப்போம் அப்படின்னு தானே வேணேன். அதே கட்ஸ் எல்லாருக்கும் இருக்காது. வந்துடுவாங்க ஆனால் பாதிலேயே குவிட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு, இல்லை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்தே செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதுலேயும் ஒரு சில பேர் படித்து அவங்க ஆர்டர் செய்வாங்க. இப்போ என்கிட்ட வந்து படிக்கிறவங்கள ரொம்ப தூரம் இருந்து குருநாகலை மாத்தலையில இருந்தெல்லாம் வந்து படிச்சுட்டு போயிட்டு அங்கே நல்லா ஆர்டர் செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த விலைகள் பத்தி நான் பேசிட்டு இருக்க நேரத்துல இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கஷ்டங்கள் தெரியாது, நாங்க வந்து எங்களுக்கு விலை குறைவா இருக்கணும், ஆனா நல்ல நீட்டா தரமானதா எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் வந்து நாங்க தேடி வாரது. ஏன்னா இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஆரி ஒர்க் வந்து 5000ல இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5000ல இருந்து என்ன மாதிரி அது ஸ்டார்ட் ஆகுதுன்னா கழுத்துல ஒரு செயின் மாதிரி போட்டு தருவோம், கையில ஒரு வளைய மாதிரி போட்டு தருவோம், அதுக்கு வந்து 5000 அப்படின்னு. அப்ப அது சொல்லும் போதே நம்ம கூட இப்ப நமக்கு வந்து புரியும், இப்ப அதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைன்னா அது சார்ந்து யாராவது நம்ம கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், ஓகே இதெல்லாம் பண்றதுக்கு இவ்வளோலாம் அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால இந்த அமௌண்ட் நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா சில பேர் வந்து அது தெரியாது. ஆனா நாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்க இல்ல அது அவங்க ஏத்துக்கிற மனப்பாங்க இல்லைன்னா குறைச்சி தான் செய்யணும்னா நான் அந்த ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டேன். நான் போடுற எஃபர்ட்டுக்கு எனக்கு ஒரு ஊதியம் வரலைன்னா அந்த ஆர்டர்ஸ் எடுத்து நான் அதுக்கு எஃபர்ட் போட்டு வேலை இல்லை. ஏன்னா அவங்க திரும்ப வரப்போறது இல்லைன்னு தெரியும். எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிலவங்க அது பே பண்ணி செய்வாங்க எவ்வளவா இருந்தாலும். அவங்க கேட்கும்போது நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் செய்வோம். ரொம்ப ஹையாலாம் வச்சு செய்கிறது இல்லை, ஒரு அளவுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி. ஆனால் முக்கால்வாசி பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க அதில் இருக்கிற வேல்யூ கஷ்டங்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்க கேட்கலன்னா சில பேர் வந்து போயிடுவாங்க, நாங்களுமே ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி கஸ்டமர்ஸை விடுறதுமே கூட உங்கள் தொழிலுக்கு அது வந்து பெரிய ரிஸ்க் தானே? இல்லை ரிஸ்க் இல்லை, இப்படி தான் அந்த ஒரு ஆர்டரை வந்து எனக்கு இவ்வளோதான் செய்ய முடியும், அதுக்கு மேலே செஞ்சு அதில் ஏன்னா நான் அதுக்கான திங்ஸை இந்த வெளியிலேருந்து எடுத்திருக்கேன், அதை நான் இம்போர்ட் பண்ணி எடுக்கிறேன் எல்லாம். அப்போ அதுலேருந்து எனக்கு அந்த 2 நாள் ஒர்க் பண்ணுறனால 2 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு அளவு சேலரியாக இருக்கணும், கிடைக்கணும். அப்போ அது இல்லாமல் நான் அதுக்கு எஃபர்ட் போட்டு செய்கிறதுல எனக்கு அது நான் பார்ப்பேன் அவங்கள உண்மையாகவே அவங்களுக்கு அதை கொடுத்து செய்கிறதுக்கு வசதி இல்லைன்னா நான் ஃப்ரீயாக கூட செஞ்சு கொடுத்துருவேன். மேபி பார்கெயின் பண்ணுற நிறைய பேர் என்னென்னா அவங்களால பே பண்ண முடியும், ஆனாலும் பார்கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம இப்படி குறைச்சி செய்யணும். அந்த மாதிரி டைமில் நான் அதை மிஸ் பண்ணிடுவேன். இல்லை பரவாயில்ல நம்மளுக்குன்னு ஒரு கஸ்டமர் வருவாங்கன்ற மாதிரி. அப்படி உங்ககிட்ட வந்து பார்கெயின் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் இதில் இருக்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ரீசனபிள் ப்ரைஸ் தான் நாங்கள் சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செய்வோம். சரி, இப்போ நீங்க வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து படிக்கிறாங்க? இப்படிதான் நான் வந்து இது வந்து இன்னுமே நான் வீட்டில் வச்சு தான் செய்கிறேன். ஒரு ஷாப்பா போட்டு எனக்கு செய்யறதுக்கு இப்போதைக்கான அந்த சிச்சுவேஷன் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி சிச்சுவேஷன். ஆனால் நான் போட்டு செய்யலாம், எனக்கு கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் இருக்குன்னா வீட்டில் தான் மினிமம் ஒரு 4 பேருக்கு தான் வீட்டில் வச்சு நான் சொல்லி கொடுப்பேன். அப்படி ஒரு 20 பேர் வரைக்கும் தான் நான் இப்போதைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் நிறைய கிளாஸ் எடுத்து செய்யறதுக்கு எனக்கும் டைம் இருக்காது. நான் முன்ன ஒர்க் போயிட்டு இருந்தேன், சண்டே இல்லைன்னா சாட்டர்டே மட்டும் வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸ் ஒரு கிளாஸ் தான் எடுப்பேன். 4 மந்த் 5 மந்த் வரைக்கும் போவோம். 3 மந்த்னு தான் சொல்லி எடுப்போம். ஆனால் அது 4-5 மந்த்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாங்கன்னா அப்படி போகும். அதுக்கு எந்த ஃபீஸும் எக்ஸ்ட்ரா நாங்கள் இது பண்ணுறது இல்லை. ஒரு 20 பேர் தான் நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். பெருசாக இன்னும் செய்யலை, இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி வீட்டுக்குள்ளேயே செய்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட இன்னமும் ஒரு பக்கமாக பார்க்கும்போது இப்போ உங்களோட துறையிலேயே வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க.
இன்னைக்கு பல்வேறுபட்ட தரப்பினர்கள் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல உங்களோட பேரை நீங்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா நீங்க வந்து கண்டிப்பா உழைச்சுதான் ஆகணும். அந்த உழைப்புக்கு நீங்க இப்ப என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? இப்படிதான் இப்ப வந்து கிளாஸஸ் எடுக்கிறவங்களா இருந்தாலும் இது வந்து ஆரி ஒர்க். இப்போ இதில் வந்து ஒரு கைவினை இதில் பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லி கொடுத்தாலே போதும். அப்போ படிக்கிறவங்க அதில் எஃபர்ட் போட்டு புதுசாக என்ன இருக்குது, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதில் எல்லாம் அப்டேட்டாக இருக்கணும். புதிய ஒரு ஸ்டிச் வந்தால் பேசிக்கை வச்சு அதை எப்படி போடுறோன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த ஆரி ஒர்க்கை வந்து பேசிக், அட்வான்ஸ், டிகிரி, டிப்ளோமா அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. டிகிரி, டிப்ளோமா போகிற அளவுக்கு பேசிக் டு அட்வான்ஸில் ஃபுல்லாக எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன், நான் கவர் பண்ணிடுவேன். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ளவுஸை பார்த்து அது எப்படியாப்பட்ட ப்ளவுஸாக இருந்தாலும் செஞ்சுருவாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு வந்து அந்த பேசிக்கு தனியாக பே பண்ணி படிக்கணும், டிப்ளோமாவுக்கு தனியாக படிக்கணும்னு இல்லை. டிகிரி 4 கோர்ஸாக படிக்கணும் இல்லை, ஒரே ஒரு கோர்ஸை படித்தாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ப்ரைடல் அவங்களோட வெட்டிங் ப்ளவுஸே செஞ்சுருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அப்போ அதனால கண்டிப்பாக என்கிட்ட இன்னுமே கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் டைம் கொடுக்க முடியாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செய்யும்போது எங்களை தேடி வருவாங்க. இப்போ ப்ளவுஸ் ஒன்று செய்யும்போது அவங்க கேட்பாங்க, முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அதில் ஒரு டச்சுன்னு கொடுத்தோன்னா அவங்க எப்படியுமே ப்ரைஸ் பார்க்காமலே நம்மக்கிட்ட வருவாங்க. நீங்கள் போன முறை செஞ்சது வந்து கேட்டதை விட நல்ல லுக் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. மற்றது எந்த பிக்சர்ஸ் பேஜஸில் பார்த்துட்டு நீட்டாக இருக்குது, பார்க்கும்போது ப்ளவுஸ் எல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்து வருவாங்க. நாங்கள் ஒரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணலதுன்னு முடிகிற வரைக்குமே அந்த ஆர்வத்தோடு அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி இது நான் இப்போ நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு செஞ்சால் நாங்கள் பார்த்து செய்வோம். அதே மாதிரி கவனமாக பார்த்து ஒவ்வொரு விஷயமும் தொடங்கும் போது முடிக்கும் போது நான் கஸ்டமர்கிட்ட அனுப்பி இது ஓகேயா, இந்த கலர் ஓகேயா, அந்த கலர் ஓகே, அவங்களுக்கு இந்த ஸ்டோன் ஓகே, அந்த மாதிரி கேட்டு ஒரு கஸ்டமர் பேஸ் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறேன். வீட்டில் செய்கிறேன்னு இல்லை, எனக்கு வெளியில இதை நல்லா பறந்து செய்யறவங்க மாதிரி எனக்கும் ஒரு அளவுக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் ஒன்று இருக்கிறாங்க. ஆனா அது வந்து உண்மைக்குமே உங்க துறையில வந்து பெரிய ஒரு சவால் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் கான்டாக்ட்ல ஒரு 5-6 பேர் இந்த ஆரி ஒர்க் செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருப்பாங்க. அதுல இருந்து நீங்க தனித்துவமா தெரியுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா வரணும். ஏன்னா உங்களை மாதிரியே தான் மத்தவங்களும் அதே மாதிரியான ஒரு வேலையை தான் அவங்களுமே செய்யறாங்க. நாங்கள் ஆரி ஒர்க் செய்கிறதோட நிறுத்தாமல் அதை எப்படி சோஷியல் மீடியாவில் நாங்கள் அதை வந்து காட்டுறது, நான் இந்த ஒர்க் செய்கிறேன் அதை அழகாக காட்டுறது. இப்போ நான் ஆரி ஒர்க் கோர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கோர்ஸோடு நிப்பாட்டுறது இல்லை. அவங்க அதில் வந்து எப்படி ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணணும், அதில் அவங்களோட நம்பரை போட்டு ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் ரீல்ஸாக போடணும். முன்ன வந்து நாங்கள் செய்கிற ப்ளவுஸை வீடியோ எடுத்து போட்டால் போதும், இப்போ அப்படி இல்லை. அதை வச்சு நாங்கள் ரீல்ஸ் பண்ணி போட்டோம். அப்போ தான் ரிவ்யூஸ் கூட போகுது. அப்போ பார்த்து வராங்க, பேஜில் ஃபாலோவர்ஸ் பார்த்து வருவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு வரவங்க வந்து மோஸ்ட்லி டிசைன் அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குன்னு பார்த்து வரவங்க. அப்போ அதுவுமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆரி ஒர்க் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், வீட்டிலே இருந்துக்கிட்டு பண்ணி எப்படி செய்யலான்ற மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். மற்றது எங்கள்கிட்ட இப்போ வந்து ஆரி டிசைனர் கிளப்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆரி ஒர்க் நிறைய பேர் வீட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள வெளியவே தெரியாது. அந்த கிளப் ஆரம்பித்ததன் மூலமாக நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் 400-500 பேர் மேற்பட்டவங்க அதில் அந்த குரூப்பில் இருக்காங்க. நாங்கள் அது ஒரு ஈவெண்ட்டாக செய்வோம், எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு ஒன்று கூடி ஒரு மீட்டிங் மாதிரி வைப்போம். நிறைய பிரைடல் ஷோஸ் செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி நிறைய செஞ்சு நிறைய கேர்ள்ஸை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நானும் அதில் ஒரு மெம்பராக இருந்தேன், கமிட்டியில் ஒரு அங்கத்தவராக இருந்திருக்கேன். அவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க்கர்ஸ். ஏன்னா மற்ற துறையில் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்குன்னு இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் இந்த ஆரி ஒர்க்ஸ்க்கு இது வரைக்கும் இருக்கல, இந்தியாவிலலாம் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்கல. இப்போ நாங்கள் அது ஸ்டார்ட் பண்ணி லேடிஸ் மட்டும் அதை கொண்டு போயிட்டுருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை உண்மைக்குமே இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றதே இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கு வந்து தெரிய வருது. அது வந்து இருக்குது, அது நிறைய பேர் அதனால வெளியே வந்திருக்காங்க. இப்போ என்ன வந்து யாருக்குமே தெரியாது, இந்த ஒர்க் பார்த்து தெரியும். நானும் இந்த கிளப்புக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அது மூலமாகவும் நான் கொஞ்சம் வெளியே ஷைன் ஆகியிருக்கேன். ஏன்னா நாங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகும்போது எங் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அக்கா நான் பார்த்துருக்கேன், அது நீங்களா, இந்த பேஜ் உங்கடையான்ற மாதிரி கேட்குற அளவுக்கு நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்கோம் அந்த கிளப். அந்த கிளப் மூலமா இன்றைக்கு நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க, நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த வீட்டுல வச்சுதான் நீங்க வந்து இந்த ஆரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட குடும்பம் பற்றி சொல்லுங்களேன். என்னோட குடும்பத்துல நான் தான் மூத்த பொம்பளை பிள்ளை. எனக்கு தம்பி 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேருமே தம்பி பொறுப்பு என்னோடது தான். இப்போ அம்மா அப்பா தம்பி 3 பேர் நான்.
ஒரு தம்பி கொஞ்சம் வெளியில் இருக்கிறாரு, 2 தம்பி இங்கே தான் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்பாவை பார்த்துக்கிறது, அப்பா கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கிறாரு, பேரலைஸ் ஆகிட்டாரு, நிறைய பிரச்சனை இருக்கு, அவர் பேச முடியாது, ஒரு படுத்த படுக்கையாக தான் இருக்கிறார். அப்போ அவரை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. அதுக்கு முதலே நான் எல்லா செட்டப்பும் பண்ணி ஒரு ஷாப்பெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு 2-3 மந்த் இருக்கும்போது அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்பாவை பார்த்துக்கிற பொறுப்பு நானாக தான் எடுத்தேன். அது யாரும் எனக்கு கொடுக்கல, எனக்கு அப்பாவை பார்க்கணுன்றதை எடுத்திருக்கேன். அவர் குணமாகிற வரைக்கும் பரவாயில்ல, நான் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சு செஞ்சேன், அப்படி செஞ்சுட்டு அவரை பார்த்துக்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் இன்னைக்கு வேகமா ஓடக்கூடிய இந்த உலகத்துல குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அந்த வகையில நீங்களுமே ஒரு ஆள் தான். கண்டிப்பா இதை பாக்குறவங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க, என்னுடைய மகள் இப்படி ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. நான் ஒரு நாள் நினைக்கல இந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணுவேன். ஏன்னா நான் படிச்சது ஒரு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் செய்யும்போது நான் அதை பெருமையாக, அப்போ எனக்கு தெரியல, பெருமையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதை விடுவேன்னு நினைக்கல. வேலையாக பேரண்ட்ஸான்னு வரும்போது எனக்கு கண்டிப்பாக அப்பா அம்மா தான் வருவாங்க. இதில் இப்போ நான் இருக்க ஆரி ஃபீல்டில் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குது. அதுக்கெல்லாம் எனக்கு அப்பாவை தனியாக விட்டுட்டு போக முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா அவட மெடிக்கல் சம்மந்தம் என்ன மருந்து கொடுக்கணும் எல்லாமே எனக்கு தான். அம்மாக்கும் பெருசாக கொஞ்சம் ஒரு நாலேஜ் ஒன்று இல்லை, மருந்துகள் அது இதில். தம்பிகளும் வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ நான் அவர் 24/7 அவர் பக்கத்துலேயே இருக்கணும்னால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வாரது கூட எனக்கு கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து அப்பா பக்கத்தில் இன்னொரு ஆளை வச்சுட்டு நான் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன். இப்போது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காகவும் சரி, உங்களோட வாழ்க்கைக்காகவும் சரி, நீங்க என்ன தேடி வச்சிருக்கீங்க? தேடி வச்சிருக்கேன்னா எனக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழில் மூலமா நான் குடும்பத்தை பார்க்குறேன், என்ன பார்த்துக்கிறேன். இது பிற்காலத்தில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுன்னு இருக்குது. எல்லாரோடையும் ஒரு கடமை, நாங்கள் அப்பா அம்மாவை பார்க்க வேண்டியது கண்டிப்பாக. நாங்கள் எங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, எங்கள் பண ரீதியாவோ நம்மளோட உடல் ரீதியாவோ நாங்கள் அவங்கள பார்க்க வேண்டியது கட்டாயம். அது எனக்கு அது எதுனாலும் என் பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக வருவாங்க. அதனால எனக்கு என்ன கிடைச்சிதுன்னு தெரியல. அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது அவங்கள பார்க்குறது. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவை பார்க்குறதே ரொம்ப பெரிய ஒரு கொடுப்பினை. எல்லாருக்குமே அது வந்து கிடைக்காது. அந்த ஒரு கொடுப்பினை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் வந்து வீட்டில இருந்து இந்த ஆரி ஒர்க்ஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு வேலையை ரிசைன் பண்ணி அதுலேருந்து வந்து அந்த ரிஸ்க் எடுத்து அதை ரொம்ப கட்ஸாக அதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு ஓட்டத்தில், இந்த ஒரு துறையில் நீங்கள் வேகமாக ஓடும் போது உங்களை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பாக ஆரம்பத்தில் வந்து பேசியிருப்பாங்க. நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏமா சும்மா வேலையை விட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு காசு வந்தது, மாதம் மாதம் சம்பளம் வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் யார் சொல்றாங்களோ இல்லையோ இந்த சொந்தத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது நிறைய சொல்லுவாங்க. நீ ஒர்க்குக்கு போ, இப்படி இருக்காது லைஃப்பில். நெக்ஸ்ட் பொம்பளை பிள்ளைலாம் என்ன சொல்லுவாங்க, அடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்கும். ஆனாலும் பேரண்ட்ஸ் இப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள பார்க்கணும். அது பார்த்து அது அவங்களுக்கானதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்மளதையும் பார்க்கணும். தனியாக அவங்கள அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நான் சொல்கிறவங்களும் சொல்ல, எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் பிடிச்சி தான் செய்கிறேன், எனக்கு இதை விட்டுட்டு போனால் அதை நான் யோசிச்சுட்டே இருக்க வரும். இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. அவங்க கேட்கும்போது நான் முன்னெல்லாம் நான் பதிலடி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க கேட்குறதே நிப்பாட்டிட்டாங்க. நான் இந்த ஒரு பிஸ்னஸில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் தானே. எனக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் ஆர்டர்ஸே கொடுக்க மாட்டாங்க. ப்ரைஸ் எல்லாம் கேட்டுட்டு சும்மா விட்டுருவாங்க. இல்லை அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து கேட்பாங்க. ஆனால் அந்த டைம்லேயும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் கொஞ்சம் அப்படியுமே பிஸியாக தான் இருப்பேன், கண்டிப்பாக எடுத்து செய்ய முடியாது. நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தேன்னா ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருக்க வரும். அதை ஃப்ரீயாக விட்டுட்டு நம்மளோட வேலையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா அப்படி போயிட்டே இருக்கும்போது சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். இப்போ ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய இன்றைக்கு நிறைய பெண்கள் வீடுகள்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு தான் ஆரி ஒர்க் வந்து அவங்க ஒரு முழுசா ஒரு பிளவுஸ் ஒன்று செய்து விற்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. எந்த விலைகள்ல இந்த பிளவுசஸ் வந்து கொடுக்கலாம்? விலைகள்னா அவங்க மெட்டீரியல்ஸ் வாங்குற இடத்துல அந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட்டை பார்க்கணும். அந்த டிசைன் செய்கிறதுக்கு எத்தனை நாள் போகுது அதெல்லாம் பார்த்து அவங்க அதை வச்சு தான் காஸ்ட் பண்ண முடியும். சும்மா அவர் பார்த்தது இந்த ப்ளவுஸுக்கு இவ்வளோ தான் எடுக்கலாம்னு சொல்ல முடியாது. ஒர்க்கிங் ஹவர்ஸுக்கு நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், எத்தனை ஹவர்ஸ் ஒர்க், ஒரு ஹவர் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 1 ஹவருக்கு 100 ரூபானா இப்போ நாங்கள் ஒரு
40 ஹவர்ஸ் வேலை செய்ய போகிறோன்னா அந்த 100 ரூபா 40ஆல் பெருக்கி அப்படி தான் நாங்கள் சேலரி எடுக்க போகிறோம். மெட்டீரியல் காஸ்ட்டு, அந்த மெட்டீரியல் நாங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து எடுக்கிறோன்னா அதுக்கான காகோ சார்ஜஸ் போயிருக்கோம். நாங்கள் இந்தியாவுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா கூட அதுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து தான் அதெல்லாம் பார்த்து அப்புறம் ஒரு சின்ன ப்ராஃபிட் ஒன்று வச்சு தான் காஸ்ட் பண்ண முடியும். அது கிளாஸ் எடுக்கும்போது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, இப்படி காஸ்ட் பண்ணுறது ஒரு ப்ளவுஸுக்கு சைஸ், ப்ளவுஸுக்கு ஸ்லீவ், லாங் ஸ்லீவ், ப்ளவுஸ் சைஸை பொறுத்து, அதில் உள்ள பேட்டர்ன் பொறுத்து, அந்த மாதிரி தான் ப்ரைஸஸை நாங்கள் முடிவு பண்ணுவோம். இப்போ ஆரி ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிளவுஸை நாங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது? ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே ஆரி ஒர்க் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா போயிட்டு யூஸ் பண்ணுவோம், அந்த பிளவுஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்காங்க, நம்ம போட்டு அப்படியே கழுவியாச்சு, அப்படியே கொடியில் போட்டு காய வச்சு அப்படியே மடித்து எடுத்து வச்சிருவோம். அந்த பிளவுஸை நாங்கள் எப்படி பத்திரப்படுத்திக்கணும்? கண்டிப்பாக இது வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முடியாது. அது 1 இயருக்கு ஒருக்கா வாஷ் பண்ணலாம். அதுவுமே வந்து ஏதாச்சும் ஒரு ரின்ஸோல மாதிரி போட்டு இப்படி எடுத்து தான் போட வரும். கசிக்கியெல்லாம் கழுவ முடியாது. ஏன்னா அதில் இருக்க பீட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு இன்விடேஷன் பொருள் வாங்குகிறோம், நம்மளுக்கு ஜுவல்ஸ் வாங்குறோம்னா அதை நாங்கள் வந்து தண்ணியில் போட மட்டுமே கருத்துப்போம். என்ன தான் பீடாக இருந்தாலும் அது கோல்டு இல்லை, அது ஒரு கவரிங்கில் தான் வருது. அப்போ அதெல்லாம் நாங்கள் வந்து நிழலில் போட்டு காய வைக்கணும். முடிஞ்ச அளவு கொட்டன் துணியில் சுற்றி ஒரு பாக்ஸில் போட்டு தான் வைக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ஆர்டர் செய்ய வரும்போது நாங்கள் அவங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம். நீங்கள் வந்து அதை பிரைட்ஸ் வந்து போட்டுட்டு கழட்டும் போதும் கூட அது ஒரு முறை இருக்குது கழட்டுறதுக்கு. அப்படியே சும்மா இழுத்து எடுக்க முடியாது. இன்னொரு ஆள் இல்போட கழட்டி எடுத்து வியர்வையெல்லாம் போகிறதுக்கு நிழலில் காய போட்டு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி வாஷ் பண்ணி தான் அதை பாதுகாக்கணும். அப்போ ஒரு பிளவுஸை வந்து நாங்க இப்பெல்லாம் பாதுகாக்கணும், நாங்க யாருமே அப்படி பாதுகாக்கிறது கிடையாது. இல்ல, பாதுகாக்கிறது இல்ல. அப்படி தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு கருத்துட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. கேட்டா இல்ல நாங்க கழுவலைன்னா அந்த பிளவுஸை பார்த்தா தெரியும் அது கழுவி இருக்காங்க அப்படி. மற்றது இப்போ நாங்க வந்து பிளவுஸ் அப்படி ஒர்க் பண்ண பிளவுஸை மடிச்சு வைக்கலாமா? மடிச்சு அதை 2ஆ மடிச்சு ஒரு கொட்டன் துணியில சுத்தி வைக்கலாம். இப்படி ரோல் பண்ணி எல்லாம் வச்சோம்னா ஒவ்வொரு பீடும் ஒன்னோட ஒன்று உரசி அதுவே அந்த கலர் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப 2ஆ 3ஆ மடிக்க முடியாது ஒரு பிளவுஸை. இப்படி 2 ஸ்லீவையும் ஒன்னா பிடிச்சி மடிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம். இப்போ சில நேரங்கள்ல இப்போ நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல ஹேங்கர்ஸ் இருக்கும், ஹேங்கர்ஸ்ல அப்படியே போட்டு தொங்க விட்டுருவோம். ஹேங்கர்ஸ்ல போடும்போது காத்து படும், காத்து பட்டு காத்துக்கு கறக்கும், இமிட்டேஷனும் கறக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுற பீட்ஸ் ரொம்ப காற்றுல படுறது. இப்போ நாங்களாக இருந்தாலும் பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் போட்டு வைப்போம். சும்மா ஒரு போட்டு மூடி இல்லாமல் ஒரு இதில் வச்சுட்டோன்னா கருத்து. நான் அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். வச்சா கருத்து போகுது, 1 வீக்லேயே கருத்து போயிடுது. இப்போ அதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண முடியலை. ஒர்க் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் எங்களுக்கும் நாலேஜ் இல்லை. ஒர்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருப்போம். ஒரு 4-5 நாளில் பார்த்து அது கருத்துரும். அது திரும்ப யூஸ் பண்ணல அது ப்ளவுஸஸுக்கு. இப்போ இந்த ப்ளவுஸ் நான் படிச்சுட்டு அந்த கிளாஸ் முடியும் போது நாங்கள் ப்ளவுஸ் ஒன்று செஞ்சு காட்டணும். அப்போ எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் இல்லை. நான் வீட்டில் என் பாட்டுக்கு ப்ளவுஸை செஞ்சுட்டு அந்த பீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அந்த ப்ளவுஸ் நான் வந்து கவர் எல்லாம் பண்ணி வைக்கல, அது அப்படியே கருத்து போயிருக்கு அந்த ப்ளவுஸ். அப்புறம் தான் எனக்கும் தெரியும் இது இப்படி பார்த்துக்கணும். நான் படிக்கும்போது ஆரி ஒர்க் வந்த புதுசு ஸ்ரீலங்காவில். அப்போ தான் அப்போ நிறைய ஸ்டிச்சஸ் இல்லை. நான் படித்தாலுமே நிறைய நான் யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். புதுசாக வரும்போது நம்மளும் அதை பார்த்து தான் கற்றுக்கணும். நாங்கள் எவ்வளோ ஆரி ஒர்க் வந்து ஒரு எண்ட் இல்லை. இப்போ நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன், எனக்கு படிக்க ஒன்றும் இல்லை, நான் அடுத்து டீச்சர்னு இருக்க முடியாது. நிறைய ஸ்டிச்சஸ் வந்துகிட்டு இருக்கும், அதை நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பேட்சுக்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற ஸ்டிச்சஸை விட இன்னொரு பேட்சில் வரவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஸ்டிச். அவங்களே கேட்பாங்க. இப்போ பிரைட்ஸே நிறையா கேட்பாங்க, இந்த ஸ்டிச் இப்படி போடாதீங்க, இந்த மாதிரி போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜஸ் இருக்குது. நிறைய சர்ச் பண்ணி தேடி எல்லாம் கை கெட்டுற தூரத்தில் ஃபோன்லேயே இருக்குது. அவங்க அதெல்லாம் சர்ச் பண்ணி வந்துட்டு எங்களுக்கு இந்த கலர் பீட் போடாதீங்க, அந்த கலர் பீட் போடுங்கன்ற அந்த அளவுக்கு ஆரி ஒர்க் இப்போ வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களோட ஆரம்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு, அடுத்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். ரொம்ப நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துருந்துங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஆதவன் டிவிக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வீட்டில இருந்து சிறு தொழில் செய்யற பெண்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சான்சஸ் கொடுத்து அவங்களோட பிசினஸ்ல ஷைன் பண்றதுக்கு ஒரு உந்துகோலா இருப்பாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா ரொம்ப நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி. Thank you so much. நன்றி.